125 சிசிக்கு எவ்வளோ பவர் கொடுக்க முடியுமோ அதுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா சொல்லலாம். வண்டி கொடூரமாக போச்சு. எப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு காலேஜ் எடுத்துன்னு போனேன். சரி இதோட எடுத்து 12வது நாள் ஆச்சே, வண்டியை லைட்டாக த்ராட்டில் பண்ணி பார்ப்போமேன்னு முறுக்கி பார்த்தேன். கொடூரமாக 95 அசால்ட்டாக செஞ்சிச்சு. அடுத்து எனக்கு மனசு முறுக்க வரல. அதுவும் இந்த பில்லியனர்லாம் உட்கார வச்சு கூட்டினே போகக்கூடாதுங்க. இந்த சைலன்சர் பக்கத்தில் காலை வச்சேன் பாரு தடத்தை. ஐயோ, ஃபுட்ரெஸ்ட் இருக்குது. ஃபுட்ரெஸ்ட்டில் காலை வைப்பானா, தூக்கி கொண்டு வந்து சைலன்சர் மேலே தான் வைக்கிறான். வண்டியை வச்சு நான் தொடச்சினே இருக்க வேண்டியதாக இருக்குது. சேறு சகதியமாகி வண்டி நிறுத்தினா துடைப்பேன், எடுத்துகிட்டு போனால் துடைப்பேன், எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சா துடைப்பேன். எங்கே போகிறோமோ தொடச்சிட்டு தான் வண்டி எதாக இருந்தாலும். இன்னொன்று துடைக்கிறப்ப தான் பார்த்தேன், அந்த பெட்ரோல் டேங்க் பக்கத்தில் ஒரு கவர் போடுவோமே, அதை எடுத்து துடைச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு சங்கட்டமாக போச்சுங்க. சரியான சங்கட்டம். காட்டுறேன். இதில் ஒரே ஒரு போல்டு தான் நல்லா டைட்டாக இருக்குது. மற்ற போல்டு எல்லாமே லூஸாக இருக்குது. இந்த போல்டு கூட என்கிட்ட வரல. இந்த போல்டு உருவுனா பாருங்களேன், கையோடு வந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. சர்வீஸ் விட்டே ஆகணும். வண்டி வேறு ரொம்ப 500 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. எல்லா போல்டுமே லூஸாக இருக்குது. அந்த 2 போல்டு தவிர எல்லா போல்டுமே லூஸாக தான் இருக்குது. ஈஸியாக எடுக்க முடியுது, ஈஸியாக மாட்ட முடியுது. இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே இருக்க டஸ்ட்டை துடைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன். கை உள்ளே போக மாட்டேங்குது, கை கால்லாம் கிழிக்குது. நானும் அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்பில் பார்த்தா, இன்ஸ்டாவில் பார்த்தா ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதான்.